ஸ்ரீலங்காவுக்கு வந்து இப்ப நாங்க மாடு மேய்க்கிறோம். எல்லாரும் தோட்ட விசால இத்தாலிக்கு போயிடும் மாட்டு விசால வந்து நிக்கிறேன். நான் அடிச்ச 10 பேரும் தானுங்கதான். இதான் 50,00,000 வச்சு கட்டின இந்த அம்மாட அரண்மனை. அம்மாட அரண்மனை 13 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வரேன். ஊர் டெவலப் ஆகல. நான் டெவலப் ஆயிட்டேன். ஆனா ஊர் டெவலப் ஆகல. மக்களே வணக்கம். ஸ்ரீலங்காவுக்கு வந்து இப்ப நாங்க மாடு மேய்க்கிறோம். திருப்பி எல்லாரும் தோட்ட விசால இத்தாலிக்கு போயிடும் மாட்டு விசால வந்து நிக்கிறாங்க. சொல்லுவீங்களா? சகுனம் நல்லா இருக்கீங்க பாருங்க. மாடை மேய்க்க தொடங்கினா மாடு செய்யற வேலைய ஓடிடு. இங்க கயிறு பிடிங்க. மாடு மேய்க்க கிளம்பியாச்சு. நாங்கள் இங்கதான் இப்படி வந்தா முதல் வேலையா மாடு மேய்ப்போம். மாமன் மச்சான் எல்லாம் கிளம்பியாச்சு. கோமாதான் இல்ல வயலுக்கு கூட்டிட்டு போறோம். அச்சு மாடு மேய்க்கிற ஃபீலிங் எப்படி இருக்கு? நன்றி. எப்படி மாடு மேய்க்கிறேன்னு சொல்லி தாரேன். நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்தா அடுத்த முறை இப்படி மேயுங்க. ஓகே? மாடு வச்சு கட்டத்துல என்ன ஒழிச்சிருவீங்களா போய்? இப்ப பாருங்க அந்த மாடை மேய்க்கிறதுக்கு தெரியுறீங்களா? தாமா இருக்கிறீங்க. பாருங்க இவ்வளவு எங்கட தோட்டத்தை சரியா எல்லாம் என்ன ஃப்ரீயா அரசாங்கத்துக்கு எழுதி என்ன மாடையும் சொல்லுது போய் சொல்ல வேண்டாமா? ஃப்ரீயா அரசாங்கத்துக்கு எழுதி விட்டாச்சு. அதுக்கு சாப்பாடு பார்த்தா இந்த புல் உண்டு. அங்க கொண்ட புல்லு கிடக்கிறத பார்த்து காட்டணும். அதான் முக்கியம். மக்களே ரொம்ப முக்கியம். புல்லு இருக்கிற பக்கமா தான் கட்டணும் கொண்டு. சரி எங்க இதுக்குள்ள புல் ஒண்ணும் இல்ல. எனக்கு போட்டியா ஒரு கிளம்பிட்ட வேற யாருன்னு தெரியல. கம்பி சுத்தியார் இப்படி கம்பி அதுல கொண்டு வந்து இப்படி வச்சு நல்லா இருக்கணும். சரியா? என்ன இருக்கணும்? யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் இல்லடா. நான் அடிச்ச 10 பேரும் தானுங்கதான். சும்மா தள்ளி விடுறா மாடல் போடுங்க. அப்போ அதுல உள்ளுக்கு 3 லிட்டர் பால் இது என்ன விட எடை பொக்ஸிலா மாதிரி இருக்கிற எடுக்குதா வீடியோ? கொஞ்சம் போகுது வாழா. இங்க பாருங்க சின்னெல்லாம் அங்க அம்மா சொன்னா ஒண்ணும் கேட்க மாட்டினேன். இப்ப வந்துடுனோம் மாடு மேய்க்கிறதுக்கு. நாங்கள் சேர்க்கிறோன்னு மேய்க்க போற பண்ணா வந்துடுனோம். மாடு வேண்டிய இதுக்குள்ள போனா எங்கட வீடு இல்ல மக்களே. இதுக்குள்ள போனா எங்கட அம்மாட வீடு. எங்கடையில அம்மாட வீடு. அதேதான் ஆட்டைய போடுற பிளான்ல நிக்கும். அதேதான் அந்த வீடு நானே ஆட்டைய போட மாட்டேன். பெருச்சம்பளக்கு விற்கிற வீடு காணும் என்ன. மக்களே பாருங்க இதுதான் நான் வாழ்ந்த ஏரியா. அந்த பின்னால இருக்கிற ஏரியா பாருங்க அதுதான் எங்கட அம்மாட ஏரியா. அங்கதான் நாங்க பிறந்தோம். இது ஆளையெல்லாம் நாங்கள் திரிந்த நாங்கள். இந்த பாலம் எல்லாம் இப்போ ஞாபகம் இருக்கு எனக்கு. இதுக்குள்ள தண்ணி எல்லாம் இருக்கு தெரியுமா? முந்தி தண்ணி இருக்கு. அந்த அடிச்சு கட்டியாச்சு.
இப்போ தண்ணியெல்லாம் போயிட்டு இந்த அதுக்குள்ளால போனால் மாம்சுர ஏரியா அந்த பத்தே ஞாபகம் இருக்கு. அதான் சின்ன நீரை விடு அந்த பத்தேக்கு தான் சிவா விஜயன் மாமா இந்த பத்தேக்கு தான் சிவா ஜெயராம் மாமா விஜயன் மாமா முழிச்சு நிற்கும் தெரியுமா பள்ளிக்கூடத்தை போச்சுலாம் ஈச்சம்பட்டின்னு சொல்லுவாங்க முந்தி ஈச்சங்காயோ அதை சாப்பிட்டு இருப்பாங்க தெரியுமா பள்ளிக்கூடத்து போவாங்க ரெண்டு இது இப்படி வந்து இதுதான் நம்மட ஏரியா பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் முந்தியெல்லாம் 10 இருந்தது எங்களை தம்பி ஒழிச்சிருக்கிற 10 இப்ப 10 எல்லாம் போயிட்டுதான். ஓ இதுதான் என்ன மாமன் வீடு. இங்க பாருங்க நான் பிறந்து வளர்ந்த வீடு. இது அம்மாக்கள் இருந்த வீடு. ஓகேவா இப்ப பாசிட வீடு. இது பாசிட வீடு இல்ல இதான் 50 லட்சம் செலவழிச்சு கட்டின இந்த அம்மாட அரண்மனை. அம்மாட அரண்மனை எங்க மேல எனக்கு கட்டின அம்மாட அரண்மனை. கொஞ்சம் கிளீனா இருக்க மல்லிகை என் மன்னன் முப்பத்தி 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வரேன். ஊர் டெவலப் ஆகல. நான் டெவலப் ஆகிட்டேன். ஆனால் ஊர் டெவலப் ஆகல. ஓகே பார்க்குறவங்கள யாரும் அடிக்கிறாங்களோ தெரியும். நீங்களும் மாடு மேய்ச்சது இப்போ சொன்னீங்க. மாடு மேய்க்கிறதுலேருந்து மாடு நீங்களே மேலே பாசமா மாடு மாட்டு தானீங்க. இங்கே இவர் தானே கஷ்டப்பட்டு மாடு மேய்ச்ச வரான். அப்போ வேற இங்கே சாந்தா அடிக்குது மக்களே. உரம் விதிக்கிற இங்க பாருங்க நெல் நாத்து. ஒன்னியும் இது வெங்காயம். பாட்டை காட்டி போட்டு மாடு மேய்ச்சிட்டு வந்தாச்சு. இனி ஒரு குளியல் போடுவோம். ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.